வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது உலக சமாதானம் என்ற கவியில் 48வது கவியை நாம் சிந்திக்கிறோம். தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவை பெருகி துன்பம் மலியக் கண்டோம். தேவை பெருகி துன்பம் மலியக் கண்டோம். தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த, தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்கு பஞ்சபாதகங்கள், ஏழ்மை, வியாதி, தேவையற்ற பொருட்கள் எவை என்றறிந்து, தேவையற்ற பொருட்கள் எவை என்றறிந்து திரும்ப தோன்றாத தொழில்துறை பலர் வாழ்விற்கு தேவையுள்ள பொருள் முடிக்கும் தெளிவில் அறிந்தோர் செய்கைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம். வாழ்க வளமுடன். எது நமக்கு தேவை என்பதை தெளிவாக உணரும்போது ஆசைக்கு அங்கு இடமில்லை. வாழ்வில் துன்பம் குறைகின்றது. தேவையற்ற பொருட்களை, தேவையற்ற அந்த பொருட்கள் அதிகமாக துய்க்கும் போது உடல் நலம் பாதிக்கப்படுகிறது, ஏழ்மை வருகிறது, தீய செயல்களை செய்வதாக அது அமைந்து போகிறது. ஆக விடுபட்ட தேவையில்லா பொருட்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கவும், அந்த தேவையற்ற பொருட்களை யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ அங்கேயே தடுத்து அந்த செய்கையை முடிவு கட்டி அதற்கு முயற்சிகள் செய்து அவைகள் நம் தேவைக்கு வராமல் தடுக்க முடிவு கட்ட வேண்டும் என்று நமது குரு வேதாத்ரி அவர்கள் கூறும் இந்த கருத்து மிகவும் அனைவருக்கும் நலமளிப்பதாக இருக்கிறது. தேவை அற்ற பொருட்களை தேவையின் பொருட்டு ஆசைப்பட்டு அதை அடைய முயற்சி செய்து மனிதன் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான், நோயை வரவழைத்துக் கொள்கிறான், ஏழ்மையில் உழல்கிறான். இவ்வாறு பலவாறான துன்பத்தை தரும் அப்பொருட்கள் எங்கே உற்பத்தி ஆகிறது என்பதை பார்த்து அந்த உற்பத்தி இடத்திலேயே அது உற்பத்தி ஆகாமல் தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை யோசனை செய்து அதை தடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு அங்கேயே தடுத்து விட்டால் அனைவருக்கும் நலம் பயப்பதாக அது அமையும் என்று கூறும் இந்த கவியின் கருத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். கவிதந்த குருவிற்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுள் இவ்விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இறைநிலைக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க